இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாயாம் திரு அவையானது மிக மிக முக்கியமான ஒரு பெருவிழாவினை கொண்டாடுகிறது. திருச்சபையின் மையம், திருச்சபையின் ஊற்று, திருச்சபையின் புள்ளி, ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம், அடிநாதம்னு சொல்லலாம், துவக்கமும் முடிவுன்னு சொல்லலாம். நற்கருணை, ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை இன்றைக்கு தாயாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. நற்கருணை அருளின் ஊற்று, நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கான வழிகாட்டி. அன்னை தெரசா கிட்ட பேட்டி காண்றதுக்காக ஒரு அயல்நாட்டு நிருபர் வந்திருந்தாராம். ஒரு பத்திரிகையில் படித்த செய்தி இது. அவர் வந்திருக்கும் பொழுது அந்த மிஷன் ஆஃப் சேரிட்டி அந்த இதில் நுழையிறாரு, இல்லத்துக்கு போகிறார் அவர். அப்போ அன்னை தெரசா அம்மா கொஞ்சம் வேலையாக இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ இன்னொரு சகோதரி வந்திருக்காங்க. நீங்கள் யாருங்க ஐயா, இந்த மாதிரி அம்மாவை நான் பார்க்கணுங்க, சின்ன ஒரு தகவல் சேகரிக்கணும். அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அம்மா நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு. சரி, இவர் போய் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு போல இருக்கு. அங்கே அண்ணன் தெரசம்மா அப்படி சுற்றி பார்க்குறாரு. அண்ணன் தெரசம்மா அங்கே ஒரு நோயாளிக்கு பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னால், அந்த நோயாளுடைய அந்த புண்ணெல்லாம் கழுவி சுத்தம் செய்து அதுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு அதை அவருங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் அம்மா வராங்க, வந்துட்டு சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் கேட்குறாரு, நம்ம அண்ணன் தெரசம்மாட்ட கேட்குறாரு, இல்லைங்கம்மா, நான் இப்போ நீங்கள் செஞ்ச வேலையை நான் பார்த்தேன். ஒரு நோயாளுடைய இந்த புண்ணெல்லாம் கழுவி சீலாம் சுத்தம் செஞ்சு அது எனக்கு பார்க்க எனக்கே அருவருப்பாக இருக்குமா, அதை எப்படிம்மா நீங்கள் செய்கிறீங்க? இவ்வளோ இதுக்கு ஒரு மன தைரியம் எப்படி? எனக்கே அருவருப்பாக இருக்குது, பார்க்குற எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த புண்ணை கழுவி சுத்தம் செய்து அதற்கு மருந்துட்டு கட்டு போட்டு அவரை போய் நீங்கள் படுக்க வச்சுட்டு வரீங்களே, எப்படிம்மா உங்களுக்கு மனசு இவ்வளோ, ஒரு பெண் நீங்கள் எவ்வளோ துணி, இவ்வளோ ஒரு தைரியம் எப்படி உங்களுக்கு என்ன கேட்டார். அப்படியா, எனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு வாங்க என்று அந்த அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே சேப்பலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நற்கருணை ஆண்டவரை காட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், நான் தினமும் 1 மணி நேரம் என்னுடைய ஆண்டவர் முன்பாக வந்து உட்காருவேன். அன்றைக்கு முழுவதுமான வலிமையை எனக்கு அவர் தான் கொடுப்பார். அவர் தருகின்ற ஆசையாலும் வலிமையாலும் தான் நான் அன்றாடம் பயணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்க. சகோதரர்களே, அன்றாடம் நாம் வாழ்வதற்கான ஊற்று நற்கருணை ஆண்டவர். அவர்தான் நம்மிலே, எப்படி சொல்றது, ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ஆண்டவர் உணவின் வழியாக நமக்கு ஏன் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே, ஒரு சித்தமா ஒரு உருவத்தை பண்ணி இந்த வழிபடுங்க, உங்களுக்கு வீட்டு மீட்பு கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஏதாவது. ஆனால் ஏன் அவர் சாப்பாட்டை ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? உணவின் வழியாக ஏன் கடவுள் நம்மோடு கலக்க வராரு சொன்னா, இந்த உலகத்திலேயே மனிதன் பயன்படுத்துகின்ற ஒரே பொருள் தான் அவனுடைய உடலா உயிராவே மாறுது. மனுஷன் பயன்படுத்துற எந்த பொருள் எடுத்துக்கங்க, எந்த பொருளுமே அவனுக்கு சாப்பாடு மட்டும்தான். அவன் உண்ணுகின்ற பொழுது அந்த சாப்பாடு அவனுக்கு உணவாகவும் உடலாகவும் உடல் பாகங்களாகவும் உயிராகவும் மாறி அவனுக்குள்ளே கலப்பது உணவு மட்டுமே. எனவேதான் கடவுள் அந்த உணவின் வழியாக நமக்கு மீட்பினை கொடுத்தார். நான் உன் கூட கலந்து இருக்கணும், உன்னை என்னை பிரிக்கூடாது. நம்ம 2 பேரும் கலந்து நாம் இறைவனோடு இணைந்து உடலாக உயிராக இணைந்து இருக்கணும். இப்போ பவுல் சொல்ல பாருங்க, அப்போ என்னில் வாழ்வது கிறிஸ்து, என் கூட கிறிஸ்து ஒன்னா கலந்து இருக்கிறாரு. அந்த வார்த்தை நம்ம சொல்லணும். எனவேதான் கடவுள் உணவின் வழியாக மீட்பை நமக்கு கொடுத்தார். நீ முதல் வாசகம் பாருங்க, 2ஆம் வாசகம் பாருங்க. அப்போ இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் நம்ம ஆண்டவரை நம்ம தியானிக்கிறோம், நாம அவரோட கலக்கிறோம். அவருடைய இறப்பையும் மீட்பையும் நம்ம என்ன பண்றோம், உயிர்ப்பை நம்ம எடுத்துரைக்கிறோம், சிந்திக்க தியானிக்கிறோம். நாம நற்கருணை ஆண்டவரை எப்போதெல்லாம் நாம் உட்கொள்கிறோமோ, பக்தியோடு விசுவாசத்தோடு சொல்கிறேன்,
கொள்கிறோமோ அப்போதெல்லாமே ஆண்டவரோட இணைகிறோம் நாம. அப்பேற்பட்ட மாபெரும் விழா என்று நற்கருணை திருவிழா. இன்னைக்கு கிராமத்துலலாம் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நான் இருந்த மைக்கேல்புரம் வில்லேஜ்ல வேதியரா இருந்தேன். அந்த மக்கள் விசுவாசத்துல அப்படிப்பட்ட மக்கள். இந்த நற்கருணை திருவிழாவுல எங்க பார்த்தாலும் ஒரு மேடை அமைச்சு, நற்கருணை ஃபாதர் ஊர்லாம் கொண்டு போவாங்க நம்ம. கொண்டு போயிட்டு அந்த நற்கருணை பீடத்த அங்க வச்சு ஜெபமாலை சொல்லி ஆண்டவருக்கு மலர் தூவி ஆராதித்து ஊரெல்லாம் அந்த நற்கருணை கதிர்பாதத்தை கொண்டு போவாங்க பாருங்க. சகோதரர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் வாசிக்கணும் நாம. ஷாலோம் அரசர் என்ன பண்றாரு? அதாவது மெல்கிசேதேக் யாருன்னு சொன்னா, கனானேய கடவுளுடைய கோயில் பூசாரி, அர்ச்சகர். அவர் ஆபிரகாமை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. வந்து அப்பம் ரசம் அவருக்கு கொடுத்து அவரை வாழ்த்துறாரு. உன்னத கடவுள் நிறைய உங்களுக்கு ஆசை கொடுக்கட்டும் உங்களுக்கு என்று வாயார வாழ்த்துகிறார். இன்றைக்கு 2ஆம் வாசகம் பார்க்கிறோம். நமக்கு 3ஆம் வாசகம் நட்சத்திர வாசகம் வாசிக்கிறோம். நம்ம கடவுள் அப்பம் பழுகுதல் வழியா மக்களோட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க பாப்போம். சீடர்களை சாப்பாடு கொடுங்க. ஆண்டவரே சாப்பாடு பணம் இல்லையே, காசு இல்லையே, சாப்பாடு இல்லையே. சரி உட்கார வைங்க, உணவு சாப்பிடு. அப்பம் பழுகும் நிகழ்ச்சி. சகோதரர்களே, அதாவது இந்த ஏன் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் உணவாக வருதுன்னா, இந்த உணவு முதல்ல இருக்கின்ற ஷாலோம் அரசர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த அப்பம் ரசமும் இல்லையா, ஆண்டவருடைய அப்பம் பழுகும் நிகழ்ச்சி, இவை இரண்டும் 2ஆம் வாசகத்துக்கு போய் சேர்ந்ததை பாருங்க பார்ப்போம். அந்த கடவுள் தன்னுடைய நற்கருணைக்கு முன் அடையாளமாக இதெல்லாம் கொடுக்கிறாரு. இப்போ உணவு எவ்வளவு முக்கியமான பிள்ளைகளை தெரியுமா? எனவே நான் உணவின் வழியாகவே உங்களுக்கு மீட்பு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சிலுவை மரத்திலே நற்கருணை என்ன பண்ணார்? நமக்கு நற்கருணையையும் அருட்சாதங்களையும் கொடுத்தார். ராவினும் பொழுது கடவுள் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? தன்னுடைய உடலையும் இந்தா சாப்பிடு, இந்தா என் ரத்தம் சாப்பிடு, இது உங்களுக்கு மீட்பினை கொடுக்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் வாசி நற்கருணை மேன்மை வாசி பார்க்கணும். என் உடலை தின்று என் ரத்தத்தை குடிக்கிறவன் நிலையான வாழ்வினை கொண்டிருப்பான். வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது என் உடலை தின்று சொல்லும் பொழுது அந்த தின்று என்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் வார்த்தை ஒரு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அந்த தின்று என்பது கடவுள் அது ஒரு ஒரு வெறியோட சாப்பிடுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் உணர்வு விசுவாச பற்று கொண்டு நற்கருணை உட்கொள்ளணுமா. அந்த கிரீக்கில் ஒரு வார்த்தை எனக்கு அது டப்புனு ஞாபகத்துக்கு வரல அந்த வார்த்தை எனக்கு. பிறகு எப்போ அந்த கமெண்ட்ல சொல்கிறேன் பாருங்க அந்த வார்த்தையை. அந்த அந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசம் கொண்டு வேர்க்கை கொண்டு அவரை உட்கொள்ளணும். என்னுடைய ஆண்டவர் இதைத்தான் பவுல் சொல்ற பாருங்க பார்ப்போம். கொரிந்தியர் மக்கள் என்ன பண்ணாங்களாம், அங்கே துறைமுக பட்டணம், அது நிறைய வேலை செய்கிற ஆளாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? எல்லா மக்களையும் மனம் மாற்றி என்ன பண்ணுறாரு? பவுல் போயிட்டு ஆண்டவருக்கான மக்களாக மாற்றுறாரு. இருந்தாலும் அங்கே பல பிரிவினைகள் இருக்கணும். ஏழை பணக்காரங்கிற பிரிவினை நிறையா இருக்குது அங்கே. அப்போ சொல்லப்பட்ட வார்த்தை தான் இதெல்லாம். அப்போல்லாம் அகாப்பை, அதாவது அன்பு உணவுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கொண்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, மகிழ்ச்சியாக சாப்பிட்டு போவாங்க, ஒரு தியானம் செஞ்சு போவாங்க. இதான் வழக்கம் அவங்களுக்கு. அப்படி அவங்க சாப்பிடுகின்ற அந்த நேரத்தில் பண்ணுவாங்க, ஏழைகளையெல்லாம் ஒதுக்குனாங்க. ஏழை நிப்போ ஒதுக்கிட்டு பணக்கார மட்டும் உண்டு குடித்து உடம்புலாம் திமிரேறி போய் போனான். ஏழை மக்கள் பட்டி கிடந்து வெறும் வயிறாக போனாங்க. அப்போ சொல்ற வார்த்தை தான், இதுவாட அன்பு உணவு, இதுவா ஆண்டவருக்கு உணவு தியானிக்கிற நேரம், இப்படி அதிகம் தியானிக்கணும். நீங்க பாருங்க, ஏழை மக்கள் பசி வயிறு காஞ்சி போறாங்க, அவங்க வழிபாட்டுக்கு வராங்க, வயிறு காஞ்சி போறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கொண்டு வந்து சாப்பாடு நீங்களே தின்னுட்டு வயிறு நிறைஞ்ச திமிரோட வீட்டுக்கு போறீங்க. இதுவா பாஸ்கா, இதுவா திருவுணவுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்ற வார்த்தை தான் இதெல்லாம். சோர்களே, நற்கருணை பிரிப்பதற்கான ஒரு காரணம் கிடையாது, சேர்ப்பதற்கான காரியம். அன்று ஒரு உணவு நம்மையும் ஆண்டவரையும் பிரித்தது. எந்த ஒன்று யோசிச்சு பாருங்க பாப்பா. நீங்க இன்பவனத்தில் ஆதாமேவாள் நம்முடைய ஆதி பெற்றோர், ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அங்க போகாத அதை சாப்பிடாதன்றாரு. அந்த கனி, அந்த உணவு பொருள், சாப்பிடுகின்ற பொருள் வழியாக ஆண்டவருக்கு நமக்கு இந்த உறவு மிக பெரும் பிரிவு ஏற்பட்டது. ஆனால் அந்த பிரிவினை கடவுள் உணவின் வழியாகவே சரி செய்கிறார். அந்த உணவு பொருள்
என்னையும் உங்களையும் பிரித்தது மக்களே. ஆனால் இந்த என் திருமகனுடைய என்னுடைய மகனுடைய இந்த உடலும் இரத்தமும் நம்மை ஒன்றிணைக்கும். பாவம் இல்லை, பாவத்தால் அழித்தொழிக்கும். பிளவு கிடையாது, பிரிவினை கிடையாது. நற்கருணை அனைவரையும் சேர்த்து வைக்கின்ற மாபெரும் சக்தி என்று ஆண்டவர் இன்னைக்கு விலைக்கு சொல்றார் நமக்கு. இன்னைக்கு சகோதரர்களே, நற்கருணை பெறுகின்ற பொழுது வேர்க்கையோடு அதை வாஞ்சையோடு வாங்கி சாப்பிடணும். கடவுள் என் உயிரோடு இருக்கின்ற கடவுள் என் உயிராக மாறுறான்னு சொல்லிட்டு அந்த வேர்க்கையோடு ஆண்டவரை வாங்கி சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற பொழுது நம்ம ஒரு கிறிஸ்துவா மாறுறோம். நாம ஏனென்றால் ஆண்டவருடைய உடல் நம் உடலிலே வந்து நம்ம உடலாக உயிராக கலக்கிற பொழுது நாமும் கிறிஸ்துவா மாற. அப்ப நம்ம எப்படி வாழணும் யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு கேலியான்னு சொல்லுவார்கள், சும்மா ஜோக்கான்னு சொல்லுவார்கள். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், நன்மை அங்கே போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு சகோதரி கால் குறுக்க வச்சு கால் வெளியே படுத்து உட்காந்துருக்காங்க. இவங்க டக்குன்னு கால் தடிக்கி கொஞ்சம் இதுவாச்சு போல இருக்கு. நம்ம சொல்ல, ஐயா மன்னிச்சுங்கம்மா. மன்னிக்கிறதா, நன்மை வாங்கிட்டு உனக்கு பேசிக்கிறேன் இரு அப்படின்னு போனாங்களாம். சகோதரர்களே, நன்மை வாங்கிட்டு வந்து உன்னை நான் பேசிக்கிறேன். நன்மை அன்பின் அடையாளம், நற்கருணை அன்பின் பாசத்தினுடைய அடையாளம், மன்னிப்பின் அடையாளம். மன்னிப்பை கொடுக்கின்ற சொத்து, மறுவினை கொடுக்கின்ற சொத்து, அன்பை கொடுக்கின்ற வாரி வழங்குகின்ற சொத்து நற்கருணை. அதை நான் வாங்கிட்டு வந்து நான் பழி வாங்கன்ற மாதிரி கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்கிறது தான். இருந்தாலும் இது உண்மையாக நடக்குதா இல்லை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எவ்வளோ நன்மை வாங்குறோம் நம்ம திருப்பலி. இது வரைக்கும் நம்ம நன்மையெல்லாம் பாருங்க பார்ப்போம் எவ்வளோ. ஆனால் அந்த அந்த நற்கருணை ஆண்டவராக நாம் மாறுறோம்மா? ஆண்டவருடைய குணங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? நாம் இன்னொரு கிறிஸ்துவ பிள்ளையா, கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறுறோமா? சிந்திச்சு பார்க்கணும். சகோதரர்களே, நாம் எப்போதெல்லாம் ஆண்டவரை பெறுகிறோமோ, 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். எப்போது நற்கருணை எப்போதெல்லாம் நம்ம வாங்குறோமோ அப்போதெல்லாம் நம்ம ஆண்டவரை அறிக்கையிடுறோம். நம்ம ஏசப்பா எனக்காக வந்தாரு, எனக்காக மரிச்சாரு, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உசுரை கொடுத்தாரு, அவருக்கு நன்றியுள்ள பிள்ளையா இருக்கணும், அவருக்கு சாட்சியா இருக்கணும் என்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும். அப்படி வாழ்ந்துடும் வச்சிங்களேன், இந்த ஊர் உலகத்தில் ஒரு பகைமை இருக்குமா? இந்த குறைந்த மக்கள் மாதிரி பிரிவினர், ஏழை பணக்கான பிரிவினர் இருக்குமா? சண்டை சச்சரவு இருக்குமா? பொறாமைகள் எண்ணம் இருக்குமா? ஒருத்தவனை அழிச்சு வாழுகின்ற எண்ணம் மனசுல வருமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நம்ம வாங்குறோம், ஆனால் இதெல்லாம் நம்ம குடம்புல மனசுக்குள்ள இருக்கா இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. நான் சொன்னேன் இல்லையா, பரிசேயர் சொல்லுவாங்க, கை கழுவாம சாப்பிட்றாங்க, தட்டை கழுவாம சாப்பிட்றாங்க. ஆனால் சொல்லுங்க, வெளியிலிருந்து உள்ளே செல்கின்ற இல்லையா ஒரு பொருள் மனுஷன் தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளியே வரத்தான் தீட்டுப்படுன்னு சொல்லுவார். சகோதரர்களே, நற்கருணை ஆண்டவர் உள்ளே செல்கின்ற பொழுது அதனுடைய பண்புகள் நம்மளை வெளிப்பட வேண்டும். நற்கருணை ஆண்டவர், தூய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாங்கி உள்ள நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே வருகின்ற பொல்லாத காரியங்களால் நம்ம உள்ளே சென்ற ஆண்டவர் நம்ம அசிங்கப்படுத்துறோமா இல்லை? யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே, யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவர் அன்பின் ஊற்று, அருளின் ஊற்று, மீட்பின் ஊற்று, மன்னிப்பின் ஊற்றுன்னு எவ்வளவோ சொல்லலாம். அப்படிப்பட்ட மகிமையின் பொக்கிஷத்தை நம்ம வாங்கிக்கிட்டு அவரை உள்ள நம்ம வச்சுக்கிட்டு வெளியெல்லாம் எல்லா தீமையும் நம்ம வெளியிடும் பொழுது உள்ள இருக்க ஆண்டவருக்கு வலிக்குமா வலிக்காதா? அவரை நம்ம அசிங்கப்படுத்தணுமா இல்லையா? சிந்தித்து பார்ப்போம். நற்கருணை பெறுகின்ற நாம் நற்கருணை ஆண்டவராக மாற முயற்சிப்போம். நான் சந்திப்போம்.